ஹாய் வியூவர்ஸ். நம்ம அடுத்து பார்க்குறது வந்து தமிழ்நாடு எக்கானமி அதை பற்றி கண்டினியூஸாக பார்த்துட்டு இருக்கோம். அடுத்து நம்ம பார்க்குற டாபிக் வந்து எனர்ஜி. வாங்க அந்த டாபிக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எனர்ஜின்றது நம்ம தமிழ்நாட்டில் வந்து 5 டைப்ஸில் எனர்ஜி வந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபார் ஒன்லி எலக்ட்ரிசிட்டி பர்பஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே நம்ம எதுக்கு நம்ம அதுதான் எடுத்துகிட்டு இருக்கோம். எலக்ட்ரிசிட்டியை வந்து நம்ம மேஜராக இப்போ எந்த இடம் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது, அப்புறம் எது வந்து ரொம்பவே அதிகமான மெகாவால்ட் வந்து கொடுக்குது, அந்த மாதிரி நிறையவே இருக்குது. நம்ம வரிசையாக ஒன்று ஒன்றா கூட பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா, இன்ட்ரோடக்ஷனில் வந்து இந்தியா லெவலில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்குது மெகாவால்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுல. பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனில் தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் 26,865 மெகாவாட்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து செகண்ட் பிளேஸில் வந்து கர்நாடகா, தேர்ட் பிளேஸில் ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, ஃபிஃப்த் பிளேஸில் வந்து கேரளா. இப்படி 5 ஸ்டேட்ஸ் வந்து 5 பிளேசஸில் இருக்குது. ஃபஸ்ட் பிளேஸில் தமிழ்நாடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்கறது வந்து தமிழ்நாட்டில் மேஜர் பார்த்தீங்க அப்படின்னா முப்படல் விண்ட் ஃபார்ம். அந்த இடத்துல நம்ம ரெனியூவபிள் சோர்ஸ் வந்து நிறையவே கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே இருக்க எலக்ட்ரிசிட்டி நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு மூலமாக அங்கே நம்மளுக்கு வேலை வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து விண்ட் ஃபார்ம்ஸ் வந்து நாகர்கோவில்லையும் தூத்துக்குடி அந்த இடத்துலலாம் இது பண்ணியிருக்காங்க. அது தவிர்த்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, தாராபுரம், உடுமலைப்பேட்டை அப்படின்ற இடங்கள்லாம் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக நிறையாவே ஏற்பாடுகளில் பெரிய பெரிய பவர் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இந்தியாவோட 2000 மெகாவாட்ஸ் ஆஃப் விந்து பவர் வந்து எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. half of the 50% மானி கூட வச்சுக்கலாம். அதில் வந்து half of the அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம இந்த இடத்துல வந்து இந்தியாவோட ஆவரேஜ் லெவல்லேருந்து half of the லெவல் வந்து எங்கேருந்து போகுது அப்படின்னா தமிழ்நாட்டிலேருந்து போகுது அப்படின்றத இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம நியூக்ளியர் எனர்ஜி பற்றி பார்க்குறோம் அப்படின்னா நியூக்ளியர் எனர்ஜி வந்து மேஜராக எங்கே ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னா கல்பாக்கம் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அண்ட் கூடங்குளம் நியூக்ளியர் பவர் பிளான்ட். இப்படி 2 இடத்துலையுமே வந்து நம்ம இதை ப்ரொடக்ஷன் பண்ணுறோம். இது எதை வச்சு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா யூரோனியமும் த்ரோனியம், அது 2 வச்சு ரா மெட்டீரியலாக வச்சு நம்ம அதுலேருந்து எனர்ஜி எடுக்கிறோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம நியூக்ளியரில் வந்து கூடங்குளமும் கல்பாக்கமும் என்னென்ன அளவில் என்ன மெகாவாட் ப்ரொடியூஸ் பண்ணுறது நம்ம தெரிஞ்சுக்கணும். கூடங்குளத்தில் வந்து 1834 மெகாவாட்ஸும் கல்பாக்கத்தில் 470 மெகாவாட்ஸும் நம்மளுக்கு வந்து அவுட்புட் வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தெர்மல் பவர் பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாடோட ஷேர் வந்து இதில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அத்திப்பாடு நார்த் சென்னையில் இருக்க அந்த இடத்துலையும் எண்ணூர், மேட்டூர், நெய்வேலி, தூத்துக்குடி இப்படின்னு பல இடங்களில் வந்து தெர்மல் பவர் பிளான்ட் வந்து இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மில்லியன் யூனிட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தெர்மல் வந்து 13,304 அமௌண்ட் ஆஃப் நெட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதாவது நெட் அவுட்புட் ஆஃப் அண்ட் எலக்ட்ரிசிட்டி மெகாவாட்ஸ்லேருந்து தெர்மல் எனர்ஜி வந்து நம்ம தமிழ்நாடு ப்ரொடக்ஷன் பண்ணுறதை சொல்லியிருக்காங்க 13,304 அப்படின்னு. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து ஹைடல் எனர்ஜினா அவங்களுக்கு எங்கேருந்து வரும் தெரியும், வாட்டர் இருந்து வரும். வாட்டர் நம்ம ஃபோர்ஸாக இது பண்ணுறது மூலமாக அங்கேருந்து நமக்கு வருது. ஹைட்ரோ எலக்ட்ரிக் யூனிட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் ரொம்பவே நிறைய இடத்துல இருக்குது. மேஜராக எந்தெந்த டேம், ஃபஸ்ட்டு இந்த டேம்லேருந்து தான் எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம எடுக்கிறோம். மேஜர் டேம்ஸ் பார்த்தீங்கன்னா குண்டாக், மேட்டூர், பெரியார், அப்புறம் வந்து நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நம்ம புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அடுத்தடுத்து 1887லையும் 1881 அப்படின்ற ஒரு டயத்தில் வந்து அப்படின்னோம்னா போஸ்ட் வால் அப்படின்ற இடத்துல 1 lakh மெகாவாட்ஸ் அப்படின்ற அளவுக்கான எனர்ஜி வந்து நம்ம எடுத்திருக்கோம். இது வந்து நான் சர்ச் பண்ணி சொல்கிறேன். 1881 போஸ்ட் வேல் அப்படின்ற ஒரு இடத்துல 1 lakh மெகாவாட்ஸ் நம்ம வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. அதுக்கடுத்து நம்ம சோலார் எனர்ஜியில் வந்து தமிழ்நாடு டாப்ஸ் இன் சோலார் பவர் ஜென்ரேஷன் இன் இந்தியா. தமிழ்நாடு வந்து சோலார் எனர்ஜிலையும் ஃபஸ்ட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸில் ராஜஸ்தான், தேர்ட் பிளேஸில் குஜராத், ஃபோர்த் பிளேஸில் தெலுங்கானா, ஃபிஃப்த் பிளேஸில் ஆந்திர பிரதேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இதில் இடத்துல வந்து தமிழ்நாடு எவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணுது மெகாவாட்ஸ் 1590 மெகாவாட்ஸ் ஆஃப் சோலார் எனர்ஜி வந்து தமிழ்நாடு கொடுக்குது, அதாவது அவுட்புட் கொடுக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது விண்ட் எனர்ஜி வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடத்துங்களே இருக்குது. இது வந்து திருநெல்வேலி கோஸ்ட்லேயும் சதன் தூத்துக்குடி ராமேஸ்வரம் கோஸ்ட்லேயும் நிறையாவே இருக்குது, விண்ட் எனர்ஜி வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் வந்து பார்க்கணும். சர்வீசஸ்ன்னு வந்து நம்ம ரொம்பவே டைப்ஸ் இருக்குது. அதாவது இது வந்து அதாவது பிரைமரி பார்த்தாச்சு, செகண்டரி பார்த்தாச்சு. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது சர்வீஸ் செக்டாரை பொறுத்தளவு ஃபஸ்ட்டு பேங்கிங் பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து நேஷனலைஸ்டு பேங்க் வந்து 52% இருக்குது. எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 5337 பிரான்ச்சஸ் இருக்குது. இப்போ ப்ரைவேட் பேங்க்ஸும் கமர்ஷியல் பேங்க்ஸ் பார்த்தீங்கன்னா 30% இருக்குது.
எவ்வளோ பிரான்ச்சஸ் இருக்குன்னா 3060 பிரான்ச்சஸ் இருக்குது. அடுத்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது வந்து இதோட ஒரு அங்கம் அப்படின்னு கூட சொல்லலாம். 13% இருக்குது. 1364 பிரான்ச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆர்ஆர்பி ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ், அது வந்து 5%, 537 ரீஜனல் ரூரல் பேங்க்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாக்கி இருக்க 22 பேங்க் வந்து ஃபாரின் பேங்க் பிரான்ச்சஸ் இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் டெபாசிட் ஆஃப் பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14%, 14.32% பை மார்ச் 2017. மார்ச் 2017 14.32% வந்து இருந்திருக்கு தமிழ்நாட்டில். அது என்ன அமௌண்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா 6,65,068 crores வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது வந்து க்ரோர் அமௌண்ட் ஆஃப் டெபாசிட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. டோட்டலாக கிரெடிட் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ இருந்திருக்குன்னா 13.50% மார்ச் 2017 படி. அதுவுமே வந்து க்ரோரில் இருக்குது. 6 க்ரோர்லேயே வந்து இதில் இருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம கன்வர்சேஷன் பண்ணிக்கணும். ஆனால் புக்கில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இதில் வந்து 6 crore அமௌண்ட் ஆஃப் அப்ராக்சிமேட்லி வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கரெக்டான ஷேர் வேல்யூ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதாவது டோட்டல் டெபாசிட்ஸ் எப்போ இருக்கு டேட் அண்ட் சார்ட்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா 1998 2020, அதாவது இப்போ இந்த வருஷம் வரையும் நம்ம வந்து அபார வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நான் சர்ச் பண்ணி சொல்கிற டேட்டாஸ், இது வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க, நோட்டை கூட ரஃபாக எழுதி வச்சுக்கோங்க. இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிரைமரி டெபாசிட்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 2500 crores அட் ப்ரெசன்ட் 2020 படி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 2500 crores அமௌண்ட் வந்து நம்ம தமிழ்நாட்டில் டெபாசிட் சைடில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரெடிட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 10,000 crores, அப்புறம் லீகல் ரிசர்வுக்காக 40% வந்து ஒதுக்கி வச்சுருக்காங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதாங்க. இந்த டெபாசிட்ஸ் ரைஸ் ஓவர் 2.8 lakh crore இன் 6 weeks ஆஃப் லாக்டவுன் அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட்னு சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டெபாசிட் வந்து ரைஸ் ஆகிருக்கு எவ்வளோ அப்படின்னா 2.8 lakh crore. கடந்த 6 வாரத்தில் வந்து லாக்டவுன் காரணத்தினால இதில் வந்து 2.8 lakh crores வந்து பேங்க்கில் டெபாசிட் ரைஸ் ஆகிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்குறது வந்து எஜுகேஷன் செக்டாரை பொறுத்தளவு ஸ்கூல் எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன், நம்ம இதில் வந்து இப்போ வச்சுருப்போம் பிரைமரி, செகண்டரி, ஹையர் செகண்டரி, அதெல்லாம் இது வந்து இப்படி சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் எஜுகேஷன் பற்றி பார்ப்போம். ஸ்கூல் எஜுகேஷன் வந்து நம்ம எப்படி இது பண்ணியிருக்கோம் அப்படின்னா பிரைமரி, மிடில், ஹை அண்ட் ஹையர் செகண்டரி அப்படின்னு சொல்லியிருக்கோம். சரி, அப்போ ஸ்கூல் எஜுகேஷன் தமிழ்நாட்டில் வந்து எது வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா நெட் என்ரோல்மெண்ட் ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஸ்டேட்ஸோட கம்பேர் பண்ணுறதை விட நம்ம ஸ்டேட்ஸில் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து 89.24% எஜுகேஷன் வந்து கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு கேரளா வந்து பெஸ்ட் எஜுகேஷன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க. ஆனால் கேரளாவில் 79.94% தான் இருக்காங்க. அதை விட நம்ம தமிழ்நாடு வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தடுத்து நேஷ்னல் ஆவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா 74.74% தான் எஜுகேஷன் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. அதாவது படிக்க பசங்க உள்ளே வராங்க இல்லையா ஸ்கூலுக்கு, அந்த உள்ளே வந்து அவங்க அட்மிஷன் போடுறது, அந்த கிளாஸ் வந்து இது பண்ணுறது, அட்டன் பண்ணுறது, அப்புறம் ஹையர் எஜுகேஷன் வரையும் கம்ப்ளீட் பண்ணுறது, அது பார்த்தீங்கன்னா 74.74% இந்தியா லெவலில். அதில் கேரளா வந்து 79.94%, தமிழ்நாடு 89.24% இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தோம் அப்படின்னா 43%, வேர்ல்டில் ஆவரேஜ் வந்து 59% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 59% கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வேர்ல்டு லெவலில். இந்தியா லெவல் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 43%. தமிழ்நாட்டில் அது எவ்வளோ பெர்சன்டேஜ்ன்றது வந்து கொடுக்கல. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பிரைமரி எஜுகேஷனை பொறுத்தளவு 35,414 பீப்புள், அதாவது 14 கிட்ஸு, அதாவது ப்ரீகேஜி, எல்கேஜி, யூகேஜி அந்த மாணவர்கள்லாம் பிரைமரியில் 35,414 பேர் வந்து சேர்க்கப்படுறாங்க, அட்மிஷன் போடப்படுது, படிக்கிறாங்க. அடுத்து மிடில் பிரைமரி முடிச்சாச்சுன்னா அதுக்கடுத்து மிடில் வந்துடுவாங்க, ஃபஸ்ட் டு ஃபிஃப்த்து. அது அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா 9,708 பீப்புள் வந்து அட்மிஷன் போடுறாங்க, புதுசாக அட்மிஷன் போடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து ஹை அண்ட் ஹையர் எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா முடிச்சுட்டு வெளியே வரவங்க வந்து 12,911. ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ பேர் வந்து ஹையர் எஜுகேஷன், அதாவது 10th +1 +2 முடிச்சுட்டு வரவங்க ஒரு கிளாஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா 12,911 persons அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளாஸ் 1 to 5 பார்த்தோம் அப்படின்னா அப்பர் ஹைமரி லெவல் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து 118.8 அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெர்சன்டேஜில். அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா அப்பர் ஹையர் லெவல் வந்து 6 to 8 பார்த்தோம்னா
112.3%. அப்புறம் 62.7% வந்து செகண்டரி லெவல். அதுக்கடுத்து நம்ம சொல்கிறோம் இல்லையா, 9th to 10th வந்து செகண்டரி லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 49.26 வந்து எதுக்குன்னா ஹையர் செகண்டரி லெவல் 11th 12th. அதுக்கு வந்து 49.26% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து ஃப்ரீ ஃபுட்டு, கிளாத்து, ஃபுட்வேர், ஸ்காலர்ஷிப், லேப்டாப்ஸ் இதெல்லாம் கொடுக்குறனால இதெல்லாம் வந்து நம்ம பாசிபிலிட்டிஸ் வந்து நம்ம இன்னும் அதிகமாக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஹையர் எஜுகேஷன் வந்து தமிழ்நாட்டில் கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ வந்து நம்ம முன்னாடியே பார்த்தாச்சு. எவ்வளோனா 12,911 பர்சன்ஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு 10th 11th 12th முடிச்சு வெளியே வராங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 46.9% இந்தியா லெவலில் 46.9% வந்து வச்சு ஃபஸ்ட் இடத்துல இருக்குது அப்படின்றத கூட சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் ஹையர் எஜுகேஷன் பார்த்தோம் அப்படின்னா அதில் வந்து 59 யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, 40 மெடிக்கல் காலேஜஸ் இருக்குது, 517 இன்ஜினியரிங் காலேஜும், 2260 ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. பாலிடெக்னிக்ஸ் வந்து 447 பாலிடெக்னிக் காலேஜஸும் 20 டென்டல் காலேஜஸும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த முடிச்சு வெளியே வர எல்லா பசங்களுக்குமே இந்த காலேஜ் இந்த இடத்துல வந்து எஜுகேஷன் வந்து கொடுக்குறதுல நம்ம தமிழ்நாடு வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் காலேஜஸ் இருக்கிறதுனால ரொம்பவே அதர் ஸ்டேட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட இங்கே வந்து படிக்கிறதுக்கு ரொம்பவே நல்ல ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கிடைக்கிது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஜுகேஷன் லோன் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம படிச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து பெரிய இதில் வசதி அது மாதிரி இல்லை அப்படின்னா நம்ம இந்த எஜுகேஷன் லோன் அப்ளை பண்ணால் நம்ம படித்து முடிக்கிற வரையும் அவங்களே நம்ம எல்லா ஃபீஸையும் கட்டிடுவாங்க. நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சும் போது ஃபஸ்ட் மாதத்துலேருந்து நம்ம இவங்களுக்கு வந்து திருப்பி அந்த லோனை வந்து ரீபே பண்ணணும். அதான் அந்த எஜுகேஷனல் லோன் பாலிசியோட ஒரு பிளான். ஆனால் அந்த பிளானில் வந்து என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் இல்லை, வட்டி வந்து கட்ட தேவையில்லை. எவ்வளோ வந்து அவங்க நமக்கு படிப்புக்கு செலவு பண்ணாங்களோ அதால் அமௌண்ட்டை மட்டும் திருப்பி கொடுத்துடலாம். அந்த இதுக்கு வந்து லோனுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடையாது அப்படின்றதுன்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 2013 to 14 2015 to 16 தமிழ்நாட்டில் வந்து 20.8% பீப்புள்ஸ்க்கு வந்து லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்படிதான் சொல்லியிருக்காங்க. அப்படியே பார்த்தோம் அப்படின்னா ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து அதே டயத்தில் வந்து 37.8%. கேரளா வந்து கேரளா ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து கேரளாவில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பார்த்தோம்னா 24.8% ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து எஜுகேஷன் லோன்ஸ் கொடுத்துருக்காங்க. போத் கர்நாடகா அண்ட் கேரளாவை வந்து நம்ம ஒன்றா சேர்த்து பார்த்தோம்னா 60% வந்து எஜுகேஷனல் லோன் ப்ரைவேட் பேங்க் வந்து 60% கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தளவு 24.8% தான் ப்ரைவேட் பேங்க்ஸ் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன், அதாவது எஜுகேஷன் லோன் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா ஹெல்த்து. தமிழ்நாட்டில் வந்து 3 டயர் ஹெல்த் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டல், அடுத்து பிரைமரி ஹெல்த் சென்டர், அடுத்து ஹெல்த் யூனிட்ஸ், கம்யூனிட்டிஸ் ஹெல்த் சென்டர் அண்ட் சப் சென்டர்ஸ் அப்படின்னு இவ்வளோ டைப்ஸில் வந்து நம்ம ஹெல்த் வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகுதா அதெல்லாம் செக் பண்ணுறது, மற்றபடி எல்லாமே இது பண்ணுறது ஆகட்டும். ஹெல்த் வந்து எல்லாத்துக்குமே முன்னேற்றத்துக்கு நிறையாவே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணியிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே அதிகமான பாலிசிஸ் தான் இருக்குது. தமிழ்நாடு வந்து ஃபஸ்ட்டு, அதுக்கடுத்து பீகார், உத்தரப்பிரதேஷ், உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ் இந்த மாதிரி அதர் ஸ்டேட்லேருந்து கூட இங்கே ட்ரீட்மெண்ட்காக வராங்க அப்படின்றதையும் சொல்லிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து எவ்வளோ நம்பர் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது அப்படின்னா 2015 மார்ச் படி 34 டிஸ்ட்ரிக்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குது. சப் டிவிஷனல் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து 229, பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ் வந்து 1254, சப் சென்டர்ஸ் பார்த்தோம் அதோட சப் சென்டர்ஸ் வந்து 7550 சப் சென்டர்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 313 கம்யூனிட்டி சென்டர்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழ்நாட்டில் இருக்க கம்யூனிகேஷன் லெவல். மகாராஷ்டிரா தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ். இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்க மகாராஷ்டிரா ஹையஸ்ட் நம்பரில் இருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா 29.47 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஃபோனில் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் ஆந்திர பிரதேஷ்லையும் அதுக்கடுத்து கர்நாடகாவில் இருக்காங்க. நம்ம கவர்மெண்ட் டேட்டா அப்படி பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவில் வந்து 342.65 மில்லியன் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. மில்லியன் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் எவ்வளோ, 342.65. அது மார்ச் 2016 முடிய போகிற அந்த மார்ச் 2016 அப்போ பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் மட்டும் 28.01 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருந்திருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா நெய்பர் ஸ்டேட்ஸ் வந்து ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா அந்த இடங்கள்ல ஆந்திர பிரதேஷ் வந்து 24.87 மில்லியன் பீப்புளும், கர்நாடகா 22.64 மில்லியன் பீப்புளும் கம்யூனிகேஷன் இன்டர்நெட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க அப்படின்னு. அதாவது எவ்வளோ பேர் இந்த கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க, இன்டர்நெட்டு அந்த
வாய்ஸ் கால் ஆகட்டும், அப்புறம் அந்த இன்டர்நெட் பயன்படுத்துகிறவங்க எல்லாருமே வந்து எவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. மொத்தம் ஓவராக இந்தியாவில் பார்த்தோன்னா 342.65 மில்லியன் பீப்புள் வந்து இது இன்டர்நெட் சர்வீஸை யூஸ் பண்ணுறாங்க சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து டிரான்ஸ்போர்ட். தமிழ்நாட்டில் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா சொல்லவே தேவையில்லை, எல்லா இடமுமே வெல் கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் வந்து ரோடு நெட்வொர்க் ஆகட்டும், இந்த இடத்துல வந்து நம்ம வந்து அந்த ரோடு வந்து ரொம்பவே இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப தரமான ரோடு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் டோட்டல் கிலோமீட்டர் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னா 415 லேக் கிலோமீட்டர்ஸ் வந்து இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் ரோட்வேஸில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ரோட்வேஸ், ரயில்வேஸ், அப்புறம் ஏர்வேஸ், போர்ட்வேஸ் அப்படின்னு 3 இருக்குல்ல. ஏர்வேஸ் பார்த்தோம் அதில் 4 டைப்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸில் ஃபஸ்ட்டு ரோட்வேஸ் பார்த்தோம்னா 28 நேஷனல் ஹைவேஸ் இருக்குது. மொத்தம் டோட்டல் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5036 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த 5036 கிலோமீட்டர் வந்து எந்த மொத்த ரோடுலன்னு பார்த்தோம் அப்படின்னா 1,67,000 ஆஃப் இந்தியாவோட மொத்த ரோட் லென்த் வந்து ஸ்டேட் மொத்த ரோட் லென்த் வந்து 1,67,000 கிலோமீட்டர் வந்து இருக்குது. அதில் 28 நேஷனல் ஹைவேஸ் இருக்குது. அந்த 28 நேஷனல் ஹைவேஸோட ரோட் லென்த் பார்த்தோம்னா 5036 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து நம்ம பார்த்தோம்னா 60,628 கிலோமீட்டர் வந்து ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் மெயின்டைன் பண்ணுறாங்க. இதில் 20% ஷேர் வந்து பப்ளிக் ப்ரைவேட் ஓனர் பார்ட்னர்ஷிப் மாடலில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து ரயில்வேஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து வெல் டெவலப்டு ரயில் நெட்வொர்க் இருக்குது. சதர்ன் ரயில்வேக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்க சென்னை அப்படின்ற பிளேஸ் வந்து ஹெட் குவார்ட்டர்ஸாக இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து இந்த நெட்வொர்க் வந்து ரொம்பவே நிறைய இடத்த வந்து கவர் பண்ணுது, இன்க்ளூடிங் தமிழ்நாடு, கேரளா, பாண்டிச்சேரி, அப்புறம் மைனர் போர்ட்ஸ் ஆஃப் கர்நாடகா அண்ட் ஆந்திர பிரதேஷ். இந்த 4 இடத்தையும் கனெக்ட் பண்ணுது. அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து டோட்டல் ரயில் ட்ராக் பார்த்தீங்கன்னா 6,693 கிலோமீட்டர். இதில் வந்து 690 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் மட்டும். அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து மேஜர் சிட்டிஸையும் கனெக்ட் பண்ணுது. சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி அண்ட் திருநெல்வேலி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னையில் வந்து சப்பர்பன் ரயில்வே நெட்வொர்க்ஸ் இருக்குது. இந்த இடத்து மூலமாக நம்ம வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு மெட்ரோ ரயில் வந்து கொண்டு வந்துருக்காங்க. ஃபஸ்ட்டு அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ ரயில்வே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா May 2017 ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அடுத்து ஏர்வேஸ் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாட்டில் வந்து 4 மேஜர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. பார்த்தோம் அப்படின்னா சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இஸ் கரண்ட்லி த 3rd லார்ஜஸ்ட் ஏர்போர்ட் இன் இந்தியா ஆஃப்டர் மும்பை அண்ட் டெல்லி. சென்னை வந்து 3rd பிளேஸில் இருக்குது. இந்தியா லெவல் ஏர்போர்ட்டில் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து மும்பையும், அடுத்து டெல்லி, அதுக்கடுத்து நம்ம சென்னை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் பார்த்தோம்னா கோயம்புத்தூரில், மதுரையில், திருச்சிராப்பள்ளியில் இப்படி இந்த இடத்துங்களில் நம்ம இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல 18% வந்து ஒரு ஃப்ரிட்ஜட், அதாவது குட்ஸை வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஒரு நல்ல வாய்ப்புகள் தமிழ்நாட்டில் வந்து ஏர்வேஸில் இருக்குது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து போர்ட்ஸ் வந்து ஒன் ஆஃப் த சீப்பஸ்ட் டைப் மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி இதுதான் மேஜர் போர்ட்ஸ். அப்புறம் 23 மைனர் போர்ட்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம பார்க்குறது வந்து டூரிசம் பார்த்தோம்னா September 27 வேர்ல்டு டூர் டே அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம உள்நாட்டுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா 343.81 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து தமிழ்நாடு வந்து ஒரு இயர் வந்து விசிட் பண்ணுறாங்க. அடுத்து 4.72 மில்லியன் பீப்புள் இன்டர்நேஷ்னல் லெவல், அதாவது வேர்ல்டு அதர் கண்ட்ரிலேருந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. ரிப்போர்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் டூரிசம் 2015 அங்கேருந்து எடுத்த ரிப்போர்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.